உள்ளவன் அல்ல. என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க, என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க. நான் ஒரு விஷயம் இந்த கண்ணப்பனார் பதியில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஜோம் பண்ண போகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா என்கிட்ட பக்கத்தில் ஒருத்தர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறது, எனக்கு ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி நான் வரேன் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அவருடைய தலையில் சேர்த்து அவர் ஒரு பெரிய டவல் எடுத்து தன்னுடைய மூஞ்சி மட்டும் தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக அவர் மூடி இருந்தார். அப்போ நான் அவரை நினச்ச உடனே நினச்சேன், சரி ஒருவேளை அவருடைய தலையில் ஏதாவது ஆப்ரேஷனோ இல்லை ஏதாவது ஒரு காயம் இருக்கும், அதனால தான் அந்த மனுஷன் ஜோம் பண்ண கூப்பிட்டுருக்காரு, அதனால தான் இவர் சுற்றிட்டு இருக்காருன்னு நினச்சேன். உடனே அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த உதட்டில் இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு புண்ணு இருக்குது, வாய்க்குள்ள ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி நான் உடனே சொன்னேன், சரி நான் அதை பார்க்கலாமா, நான் பார்க்குறேன், நீங்கள் டவலை எடுங்கன்னு அவர் சொன்னால், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்திருந்தா மயக்கமே போட்டிருப்பேன். அவருடைய இந்த இடத்துல உதட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை, அந்த ஓட்டையில் நான் பார்க்கும்போது இந்த பல்லு அது வழி தெரியுது, உள்ளே இருக்கிற பல்லு தெரியுது, அப்படியே சொத 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 சொதன்னு இருக்குது. ஓட்டை அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்கும். அந்த 2 இன்ச்சுக்கு ஓட்டை, உள்ள பல்லு தெரியுது, அப்படியே ரணமா இருக்குது. எனக்கு ஒரு 2 செகண்டுக்கு மேல பார்க்கவே முடியல. சரி 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 நீங்க அதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவேன். எப்படி இவர் சாப்பிடுவாரு, எப்படி தூங்குறாரு, எப்படி தண்ணி குடிக்க முடியும்? ஐயோ கொடுமைனா கொடுமை, அப்படிப்பட்ட ஒரு கொடுமை. அப்ப அந்த இடத்திலிருந்து உண்மையிலே நான் யோசிக்கும் போது, கர்த்தர் எவ்வளவு நம்மளை நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? ஆண்டவர் உங்களையும் என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற சிலர் அனுபவிக்கிற கொடுமையை பார்த்தா, அந்த கொடுமையில 25% கூட உங்களுக்கும் எனக்கும் நிறைய பேருக்கு இல்லை. நீங்க எல்லாம் நம்ம நினைக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, அது ஒரு சாதாரணமான பிரச்சனை. ஐயோ இதுக்கெல்லாம் போய் நீ பிரச்சனைன்னு நினைப்பியாப்பா, நான்லாம் கடந்து வருகிற பாதை எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமாப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒரு அவமானமே இல்லை, இதெல்லாம் ஒரு குறைவே இல்லை. ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நிறைய பேரை காட்டிலும் என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சுற்றி இருக்கிற அநேக பேரை காட்டிலும் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க. எங்கள் சொந்தங்கள் பலர் அனுபவிக்கிற தீமையை நீங்க எனக்கு அனுபவிக்காம கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு.